தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்காக திமுக எம்பி TR பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த அவதூறு வழக்குடைய பின்னணி என்ன? TR பாலு அவர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க. பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி திமுக ஃபைல்ஸ் என்ற பெயர்ல திமுக பொருளாளர் TR பாலு உள்ளிட்டோரோட சொத்துக்கள் குறித்த பட்டியலை வெளியிட்டார். இது அவதூறு பரப்பும் வகையில அண்ணாமலை செயல்பட்டதாக, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100 கோடி ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என அண்ணாமலை மீது திமுக பொருளாளரான TR பாலு சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தார். இந்த வழக்கானது தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது. ஒவ்வொரு வாதத்திற்கும் இருவரும் ஆஜராகிவிட்டு சென்ற நிலையில கடந்த மாதம் 28ஆம் தேதி கூட திமுக பொருளாளர் இந்த TR பாலு நேர்ல ஆஜராகி இது குறித்து விளக்கத்தையும் அளித்தார். அப்போது அதுல குறிப்பிட்டபடி, அதாவது அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தபடி 21 நிறுவனங்களுக்கும் தனக்கு தொடர்பு என அண்ணாமலை சொல்லியிருந்தார். இதில் எனக்கு 18 நிறுவனங்களுக்கு தனக்கு தொடர்பு இல்லை என அவர் தெரிவித்திருந்தார். அப்போதும் விளக்கத்தை அளித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சைதாப்பேட்டை நீதிமன்றம் தெரிவித்தபடி அவர் இன்று TR பாலு 11 மணி அளவுல அவர் சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய வளாகத்துல ஆஜராகினார். அவரை தற்போது இந்த வழக்கானது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.